புதுச்சேரி அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் தென்னிந்தியாவில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த இந்த தலத்தின் சிறப்புகள், அங்கு வீற்றிருக்கும் மூர்த்திகளின் அருள், குழந்தைகளுக்கு முதன்முதலில் அன்னப்பிராசனம் எனப்படும் உணவு ஊட்டுதல் வைபவத்தின் முக்கியத்துவம் மற்றும் கோவில் அமைவிடம் குறித்த முழுமையான விவரங்கள் ஆன்மீக ரீதியில் பெருமை வாய்ந்தவை. புதுச்சேரி நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோவில் பிரெஞ்சு ஆட்சி காலத்திற்கு முன்பிருந்தே மக்களின் முதன்மையான வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. இக்கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்லாமல் பக்தர்கள் தம் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளை தொடங்குவதற்கான புனித இடமாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக புதிய முயற்சிகளை தொடங்குவது, குழந்தைகளுக்கு பெயரிடுவது மற்றும் முதல் உணவு அளிப்பது போன்ற மங்களகரமான நிகழ்வுகளுக்கு இக்கோவில் மிகவும் விசேஷமானது. இக்கோவிலின் பிரதான தெய்வம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவார். வரதர் என்றால் வரங்களை அள்ளித் தருபவர் என்று பொருள். தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை போக்கி அவர்களின் எண்ணங்களை ஈடேற்றும் கருணை கடலாக பெருமாள் இங்கு எழுந்தருளியுள்ளார். இக்கோவிலில் வரதராஜ பெருமாள் தவிர பிற மூர்த்திகளும் அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி பக்தர்களின் பயத்தை போக்கி தைரியத்தையும் பாதுகாப்பையும் வழங்கும் வல்லமை பெற்றவராக கருதப்படுகிறார். தீய சக்திகள், எதிரி பயம் மற்றும் மனக்கவலைகளிலிருந்து விடுபட பக்தர்கள் நரசிம்மரை தீவிரமாக வழிபடுகின்றனர். அதேபோல் குழலூதும் கண்ணனின் திவ்ய உருவமான ஸ்ரீவேணுகோபால சுவாமியும் இக்கோவிலின் மற்றும் ஒரு ஆன்மீக ஈர்ப்பாகும். குழந்தை பேறு வேண்டியும் குழந்தைகளின் நலன் வேண்டியும் வழிபடுபவர்களுக்கு வேணுகோபால சுவாமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது. இந்த வீடியோவின் மிக முக்கிய மையக்கருத்து, குழந்தைகளுக்கு முதன்முதலில் அன்னப்பிராசனம் எனப்படும் திட உணவு ஊட்டும் சடங்கை செய்வதில் இக்கோவிலுக்கு உள்ள தனித்துவமான சிறப்பு ஆகும். குழந்தை பிறந்து 6வது மாதத்தில் தாய்ப்பாலுக்கு பிறகு முதன்முதலில் பருப்பு மற்றும் நெய் கலந்த அன்னத்தை ஊட்டும் சடங்கு அன்னப்பிராசனம் எனப்படும். இச்சடங்கை வரதராஜ பெருமாள் கோவிலில் செய்வது பல நன்மைகளை தரும் என நம்பப்படுகிறது. பெருமாளின் சந்நிதியில் வழங்கப்படும் பிரசாதம் மற்றும் தீர்த்தத்தின் அருளால் குழந்தைகளுக்கு செரிமான கோளாறுகள் நீங்கி நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும். வரதராஜ பெருமாள் மற்றும் வேணுகோபால சுவாமியின் ஆசியால் குழந்தைகள் கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்குவர். இறைவனின் திவ்ய மங்கள சுரூபத்தின் முன் வாழ்க்கையின் முதல் உணவை உட்கொள்வதால் குழந்தையின் எதிர்காலம் சுபிட்சமாகவும் மங்களகரமாகவும் அமையும். புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் மிக எளிதாக அடையும் வகையில் இக்கோவில் அமைந்துள்ளது. புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலை அருகே உள்ள பாரம்பரிய நகர பகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளது. புதுச்சேரி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதால் ஆட்டோ, டாக்ஸி அல்லது உள்ளூர் பேருந்துகள் மூலம் மிக எளிதில் கோவிலை அடையலாம். காலை மற்றும் மாலை வேளைகளில் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும் போது சென்று மூலவரையும் பிற மூர்த்திகளையும் தரிசிப்பது மன அமைதியை தரும். புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராமநவமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற வைணவ பண்டிகை நாட்களில் கோவிலில் சிறப்பு பூஜைகளும் உற்சவங்களும் வெகுவிமர்சையாக நடைபெறும். குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் சடங்கை செய்ய விரும்பும் பெற்றோர் கோவிலின் அர்ச்சகர்களை முன்னதாகவே தொடர்பு கொண்டு நல்ல முகூர்த்த நேரத்தை அறிந்து கொள்வது நல்லது. புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவில் ஆன்மீக அமைதியும் கலைநயமும் வரலாற்று பெருமையும் நிறைந்த ஒரு புனித தலமாகும். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு முதல் உணவு ஊட்டி அவர்களின் வாழ்வை வளமாக்கவும் குடும்பத்துடன் இறைவனின் அருளை பெறவும் இக்கோவிலுக்குச் சென்று வழிபடுவது மிகவும் சிறந்தது.